பிஎட் எஜுகேஷன் டெட்டு டிஆர்பி எக்ஸாம் ஓரியன்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும். இந்த சாப்டரில் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். கேள்வி 24, பள்ளி அறிவுரை பகர்பவர் என்ற நூலை எழுதினது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 24க்கான பதில் ஆப்ஷன் ஏ ஈசி ரோபர். கேள்வி 25, அகில இந்திய கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல் அமைப்பை நிறுவப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 1954. ஆப்ஷன் இ தான் கரெக்டு. கேள்வி 26, வழிகாட்டலின் அடிப்படை விதிகளை அறிமுகப்படுத்தினது யார்? வழிகாட்டலின் அடிப்படை விதிகளை அறிமுகப்படுத்தினது ஹோலிஸ் மற்றும் ஹோலிஸ். ஏ தான் கரெக்டு. கேள்வி 27, நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலின் வில்லியம்சன் கூறும் படிநிலைகள் எண்ணிக்கை அப்படின்னா 27க்கான பதில் ஆப்ஷன் பி 6. கேள்வி 28, சாத்விக முறை பயன்படும் அறிவுரை பகர்தல் முறை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 28க்கான பதில் ஆப்ஷன் இ சமரச முறை. கேள்வி 29, வழிகாட்டல் என்ற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தினது யார்? வழிகாட்டுதல் என்ற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தினது ஆப்ஷன் பி பார்சன்ஸ் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. கேள்வி 30, மாணவர்களை முழு வளர்ச்சியடைய செய்யும் செயலை வழிகாட்டல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 30க்கான பதில் ஆப்ஷன் ஏ கெல்லி தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 31, வழிகாட்டல் என்பது மாணவர் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு பணிகளின் தொகுப்பு தான் வழிகாட்டல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா 31க்கான பதில் ஆப்ஷன் சி ஒயிட்டு தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 32, ஒருவன் தனக்கேற்ற திட்டத்தை செயல்களை தேர்ந்தெடுக்க உதவும் கல்வி வழிகாட்டல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 32க்கான பதில் ஆப்ஷன் பி ரூத்து தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 33, தொழில் வழிகாட்டல் என்பது ஒருவன் தன்னை பற்றியும் ஒரு தொழிலில் தனது பங்கு பற்றியும் அறிந்து கொள்ள உதவுவது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 33க்கான பதில் ஆப்ஷன் ஏ டொனால்ட் இ சூப்பர். கேள்வி 34, தனிப்பட்ட வழிகாட்டல் ஒருத்தருடைய புலன் உணர்வுகளுக்கும் புற வாழ்க்கை சூழலுக்கும் இடையே ஏற்படுகின்ற பரிமாற்றத்தில் செயல்படுதா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா 34க்கான பதில் ஆப்ஷன் பி மில் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 35, பிராக்டர் வழிகாட்டலை எத்தனையாக வகைப்படுத்துகிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது 35க்கான பதில் ஆப்ஷன் பி 6. கேள்வி 36, ஜான் ப்ரூயஸ் வழிகாட்டலை எத்தனையாக வகைப்படுத்துகிறாரு அப்படின்னா 36க்கான பதில் ஆப்ஷன் டி 10. கேள்வி 37, ப்ரூவர் வழிகாட்டலை எத்தனையாக வகைப்படுத்துகிறார் அப்படின்னா ப்ரூவர் வழிகாட்டலை 4 வகையாக வகைப்படுத்துகிறாரு. 37க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 38, பேட்டர்சன்ஸ் வழிகாட்டலை எத்தனையாக வகைப்படுத்துகிறாரு அப்படின்னா 38க்கான பதில் ஆப்ஷன் ஏ 5 வகையாக வகைப்படுத்துகிறாரு. கேள்வி 39, கேஃபவர்ஸ் வழிகாட்டலை எத்தனையாக வகைப்படுத்துகிறார் அப்படின்னா கேஃபவர்ஸ் வழிகாட்டலை 5 வகையாக வகைப்படுத்துகிறாரு. 38க்கான பதில் ஆப்ஷன் ஏ 5. கேள்வி 39, கேஃபவர்ஸ் வழிகாட்டலை எத்தனையாக வகைப்படுத்துகிறாரு? அது 5 தான். அந்த கேள்வியை அகைன் ரிப்பீட் ஆகிருக்கு. கேள்வி 40, மையஸ் வழிகாட்டலை எத்தனையாக வகைப்படுத்துகிறாரு? மையஸ் வழிகாட்டலை 8 வகையாக வகைப்படுத்துகிறாரு. 40க்கான பதில் ஆப்ஷன் ஏ 8. கேள்வி 41, அலகாபாத்தில் இருக்கிற உளவியல் அமைப்பு வழிகாட்டல் எத்தனையாக வகைப்படுத்துகிறாரு அப்படின்னா 41க்கான பதில் ஆப்ஷன் சி 4. கேள்வி 42, கொல்கத்தா பல்கலைக்கழகம் வழிகாட்டுதல் சேவை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 42க்கான பதில் ஆப்ஷன் பி 1915 தான் கொல்கத்தா பல்கலைக்கழகம் வழிகாட்டுதல் சேவை ஆரம்பிக்கப்பட்ட வருடம். கேள்வி 43, பாட்டில் பாய் தொழில் வழிகாட்டுதல் சேவை அலுவலகம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா 43க்கான பதில் ஆப்ஷன் சி கல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. கேள்வி 44, மும்பை அரசு தொழில் வழிகாட்டுதல் அமைப்பை நிறுவிய வருடம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது
44க்கான பதில் ஆப்ஷன் ஏ 1950. கேள்வி 45 டெல்லி மேல்நிலை பள்ளிக்கான வழிகாட்டுதல் திட்டம் தயாரித்தது யார் அப்படின்னா 45க்கான பதில் ஆப்ஷன் ஏ நாமராவ். கேள்வி 46 அறிவுரை பகிர்தல் பண்புகள் பற்றி சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 46க்கான பதில் ஆப்ஷன் ஏ பீட்டர்சன் தான் சொல்லியிருக்காரு. இதோட இன்னைக்கான எஜுகேஷனில் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு இது வரைக்கும் பார்த்துருக்கோம்.